ஐக்கியம் மாணவர்கள் ஐவரின் உயிரை பறித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அதற்கு காரணம் லாரியுடன் மோதிய எம்பிவி வாகனம் அதிவேகமாக சென்றதுதான் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு சம்பந்தப்பட்ட எம்பிவி ரக வாகனம் கோத்தகினபாலுவில் இருந்து கோத்தாபிலிட் நோக்கி சென்று கொண்டிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மாவட்ட காவல்துறை தலைவர் நொராய்டின் மைடின் தெரிவித்தார். வாகனம் எதிர்பாதையில் சறுக்குவதற்கு முன்பு எம்பிவியின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். இதனால் துவரானில் இருந்து கோத்தகினபாலு நோக்கி கற்களை ஏற்றிச் சென்ற லாரியுடன் எம்பிவி வாகனம் மோதியது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வாகனத்துக்குள் சிக்கிய அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் துவரான் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினரால் மீட்கப்பட்டு அவர்களின் உடல்கள் துவரான் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41 ஒன்றின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விசாரணைக்கு உதவ பலரும் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நேற்று ஜலான் ஸ்லாமானில் ரேலா பயிற்சி மையத்துக்கு அருகில் நடந்த இந்த விபத்தில் கோத்தகினபாலு ஐக்கியம் மாணவர்கள் 5 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மதியம் 2 மணிக்கு நடந்த இந்த விபத்தில் 19 மற்றும் 20 வயதுடைய அனைத்து ஆடவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விச கடித கலாச்சாரத்திற்கு பெர்சாத்துவில் இடம் இல்லை என்று பெர்சாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். மேலும் அத்தகைய நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு எதிராக உறுப்பினர்களை அவர் எச்சரித்தார். பெர்சாத்து எதிர்வரும் சவால்களுக்கு தயாராகும் போது ஒற்றுமையாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மோசமான கலாச்சாரங்களை கொண்டு வராதீர்கள், சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நடைமுறைகளை இந்த கட்சிக்குள் கொண்டு வராதீர்கள் என்று பெர்சாத்துவின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் இளைஞர் மற்றும் பெண்கள் பிரிவுகளின் பொதுக்கூட்டங்களை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விஷ பேனா கடிதங்கள் என்ற கலாச்சாரமோ முதுகில் குத்தும் கலாச்சாரமோ இல்லை. இது ஒரு பெரிய குடும்பம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது மக்களின் குரலை நிலைநிறுத்தும் கட்சி என்றும் நமது மதம், இனம் மற்றும் தேசத்தின் எதிர்காலத்திற்காக போராடும் கட்சி என்றும் அவர் கூறினார். 3 மாதங்களாக காணாமல் போன பின்னர் கோலம்பூர் ஜலான் புடுவில் உள்ள ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிக்கப்பட்ட 17 வயது பிரிட்டிஷ் ஆடவர் டேவிட் பலிசோங் இன்று இங்கிலாந்து திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலிசோங் நேற்று தனது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் வழக்கு முடிவடைந்ததாக கருதப்படுவதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சசாலி ககார் தெரிவித்ததாக புத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் காவல்துறை விசாரணையில் எந்த ஒரு குற்றவியல் அல்லது தவறான நடத்தை கூறுகளும் இல்லை என்றும் போலீசார் விசாரணையை முடித்த பின்னர் அவ்வாடவர் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலம்பூர் காவல்துறை தலைமையகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினரால் பாலிசோங் வியாழக்கிழமை இரவு கண்டுபிடிக்கப்பட்டார். ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்தின் கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள சீடில் உள்ள தனது வீட்டில் இருந்து அவர் காணாமல் போனார். பின்னர் ரகசியமாக மலேசியாவுக்கு ஒரு வழி விமானத்தில் ஏறி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் தனது தொலைபேசியை அணைத்துவிட்டு மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்கவும் மறுத்துவிட்டார். இதனை அடுத்து அவரை தேடும் நடவடிக்கை தொடங்கியது. இன்று காலை சிம்பாங் ரெங்காம் அருகே உள்ள SMK டத்தோ ரஹ்மான் பள்ளி மைதானத்தில் முதலை ஒன்று காணப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உறுப்பினர்களால் சுமார் 4 அடி அளவிலான முதலை பிடிக்கப்பட்டது. காலை 8:15 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து ரெங்காம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட குழுவும் தீயணைப்பு மீட்பு டெண்டர் வாகனமும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஜொகூர் செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு குழு வந்தவுடன் பள்ளி மைதானத்திற்குள் முதலையை பார்த்ததும் அதனை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முதலையை பிடிக்கும் நடவடிக்கை கண்ணி கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. காலை 8:35 மணிக்கு நடவடிக்கை முடிவுக்கு வந்தது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் எவரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாத்துவின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மஇகா இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் கேசவன் இன்று கலந்து கொண்டார். பரிகாத்தான் நேஷனல், மாசிசா மற்றும் மஇகாவை தங்களுடன் சேர்வதற்கு விரும்புவதற்கான அறிகுறிகள் தென்படும் நிலையில் அவர் இங்கு வந்திருக்கிறார். பெர்சாத்து கட்சியினர் தம்மை அழைத்ததாகவும் அதனால் தாம் இங்கு வந்திருப்பதாகவும் கேசவன் தெரிவித்துள்ளார். சபாவின் துவரானில் நடந்த சாலை விபத்தில் இருந்த ஐக்கிய மாணவர்களின் குடும்பத்தினருக்கு துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமார் ஜாகிர் ஹமீடி இரங்கலை தெரிவித்துள்ளார்.
ஜலான் சுலாமானில் நடந்த துயர விபத்து குறித்து கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சருமான அவர் தமது எக்ஸ் பதிவில் தாம் மிகவும் வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். தனது அரசியல் செயலாளர் டத்தோ மேகாட் சுல்கர்னைன் ஒமாடின் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து இரங்கல் தெரிவித்து உடனடி உதவிகளை வழங்கியதாக அவர் கூறினார். சமூக பாதுகாப்பு அமைப்பான சொக்சோவின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு 24 மணி நேர சமூக பாதுகாப்பு அமைப்பை வழங்குவதற்காக மனிதவள அமைச்சு 1969ஆம் ஆண்டு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை வரைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் வேலை நேரத்திற்கு வெளியே கூட விரிவான பாதுகாப்பை ஊழியர்களுக்கு வழங்கும் நோக்கில் மசோதாவில் திருத்தங்கள் இவ்வாண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். உதாரணமாக, ஒரு ஊழியர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை வேலைக்கு பிறகு இரவு உணவிற்கு வெளியே அழைத்துச் சென்றால் அவருக்கு தற்போது எந்த பாதுகாப்பும் இல்லை. திருத்தங்களுக்கு பிறகு வேலை நேரத்திற்கு வெளியேயும் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தற்போதுள்ள காப்பீட்டில் உள்ள இடைவெளியை கருத்தில் கொண்டு திருத்தங்கள் அவசியம் என்று சிம் கூறினார். ஏனெனில் மலேசியர்களில் 40 விழுக்காட்டினர் மட்டுமே தனியார் காப்பீட்டால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். திருத்தப்பட்ட சட்டம் எதிர்பாராத சம்பவம் ஏற்பட்டால் தொழிலாளர்கள் சுகாதார சிகிச்சை, மறுவாழ்வு மற்றும் பிற சேவைகளை அணுக அனுமதிக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழில் மேற்கொள்ளப்படும் லைவ் உட்பட உள்ளடக்கத்தை டிக்டாக் பார்க்கவும் மதிப்பிடவும் வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் கேட்டுக் கொண்டுள்ளார். தளத்தின் உள்ளடக்க மதிப்பீட்டாளர்கள் குறித்து எழுந்துள்ள பிரச்சனைகளை டிக்டாக் தீர்க்க வேண்டும் என்றும், அப்படி தீர்க்க தவறியதற்காக டிக்டாக் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் முன்னர் எழுப்பிய சில பிரச்சனைகளை தீர்க்க பல நடவடிக்கைகளை எடுப்பதில் டிக்டாக் தீவிரம் காட்டாததால் தாம் பொதுவாக மிகவும் ஏமாற்றம் அடைவதாக ஃபோமி ஃபாஜில் கூறினார். டிக்டாக்கின் உயர் நிர்வாகத்துடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். டிக்டாக்கில் செல்வாக்கு மிக்கவரான ஈஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரி இணைய பகடிவதைக்கு ஆளானதையும் ஃபோமி மேற்கோள் காட்டினார். கூட்டத்தில் அவர்கள் கண்காணிக்க சேர்த்த மதிப்பீட்டாளர்களின் எண்ணிக்கையை வெளியிட தவறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழில் டிக்டாக் லைவ் உட்பட உள்ளடக்கத்தை பார்க்கவும் மதிப்பிடவும் வேண்டும் என்றும், தங்களுக்கு எண்களை கொடுக்குமாறும் தாங்கள் அவர்களிடம் பலமுறை கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது மிகவும் தீவிரமான விஷயம் என்றும் ஃபாமி கூறினார். இந்த பிரச்சனையை தீர்க்க தவறினால் டிக்டாக் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும், மேலும் எம்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதை ஆராய்வதை தாம் எம்சிஎம்சியிடம் விட்டு விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.